ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக தேங்காய் பாறை மீன் குழம்பு தான் வந்து வைக்க போகிறேன். மண் சட்டியில் தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். நம்ம சேனலில் நிறைய வாட்டி வந்து மீன் குழம்பு ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன். இருந்தாலுமே நீங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வெறும் மீன் குழம்போடு வந்து நம்ம நிறுத்தாமல் கூடவே நம்ம கொஞ்சம் விஷயங்கள் அப்படியே பேசிக்கிட்டே மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் நினச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சமைக்க நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் சமைக்க தேவையில்ல. ஈஸியாகவே நம்ம சமைக்கலாம். நம்ம பிடிச்சி சமைச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருந்தேன், காஞ்சிருச்சு. ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தவொடனே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையுமே அது கூட சேர்த்தாச்சு. பொரிஞ்சு வரட்டும். கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நல்லா 1/2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாமே எண்ணெய் காஞ்சோன்னே அது கூட சேர்த்துடலாம். இந்த மீன் குழம்புக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், வெந்தயம், நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாறை மீன், அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள். இது தான் ரொம்ப ஈஸி தான், செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வெங்காயம் இதெல்லாமே சேர்த்தாச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வந்து நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே நல்லா வதங்கட்டும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக அரைக்கிறதுக்கு வந்து ஒரு 5 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே அது கூட சேர்த்து வதக்கிட்டு இருக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதை கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கணும். அந்த தோல்லாம் நல்லா நம்ம மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கினா தான் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நான் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து தோன்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம மாட்டுக்கு வந்து ஒரு படத்தில் சொன்ன மாதிரி எதையாவது கிண்டிக்கிட்டு, ஜாமான் கழுவிட்டு, வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு இப்படியே தான் நம்ம டைம் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி தேடி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது நடக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம யார் வம்புக்குமே போக மாட்டோம். யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அப்படி தான் வந்து நடக்குது. ஏன் இப்படின்னு தான் தெரில. எனக்கு மட்டும் தான் இப்படியா, இல்லை என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எனக்கு தோன்ற விஷயம் தான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா, எதுலையுமே சரி, ஒரு பண கஷ்டமோ, மன கஷ்டமோ எப்படி இருந்தாலுமே சரி, மற்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து அனுதாபத்தையும், அட்வைஸையும் விட்டுட்டு ஆறுதலாக இருந்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அதில் மீண்டு வந்துருவாங்க அப்படின்றது என்னோட மனசு. நான் அப்படி தான் நினைப்பேன் எப்பயுமே. நீங்கள் வந்து அவங்களுக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், பணத்தில் தான் உதவி பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் அவங்க சொல்லணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு ஆறுதலாக, இல்லை இது வந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாவே வந்து அவங்க வந்து மீண்டு வந்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் வேறு மாதிரி தான் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நீ இப்படி இருந்திருக்கலாம், நீ இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கலாம், உன்னை அப்பயே நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அப்பயே சொன்னீங்க, அப்போ நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தோம்னு எங்களுக்கு தானே தெரியும். அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்களோட சூழ்நிலைலாம் தெரியும். அதனால் வந்து யாரையுமே நம்ம வந்து முடிவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட மனசில் தோணிகிட்ருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் தோணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியுமே அதுக்குள்ளே சேர்த்துட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய்த்தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சேர்த்து பாருங்கள். நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள். எல்லா சால்னாவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாய்த்தூளும் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். மண் சட்டி அப்படின்னாவே மீன் குழம்புக்கு வேறு லெவலாக இருக்கும். இப்போ இந்த வாசனையெல்லாம் போன பின்னாடி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் அது கூட சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம பிரட்டி வச்சுருக்க மீனையும் அது கூட சேர்த்துடலாம். நம்ம உப்பு காரம் வந்து பார்த்து தான் சேர்க்கணும். ஏன்னா மீன் கூடயே வந்து உப்பு மிளகாய்த்தூள்லாம் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ நான் போட்டிருக்க அளவு எல்லாமே இந்த குழம்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் மீன் வந்து எடுத்திருக்கேன். அதுதான் வந்து நீங்கள் சேர்க்க போகிறேன். இப்போ புளி தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம பிரட்டி வச்சுருக்கேன் மீனையும் அது கூட சேர்த்துட்டு 2 கொதி வந்தோடனே கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. என் மனசில் தோணுச்சு. ஏன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மீன் குழம்பும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வச்சு சூப்பராக சாப்பிடுங்க. எல்லாமே டேக் டீஸே எடுத்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் என்னோட தாட்டு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.